ஸ்டாலின் அவர்களே, நான் இப்பொழுது இந்த மேடையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்ல முயலுங்கள், பதில் சொல்ல முயலுங்கள் என்கிறேன். நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை. போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுகின்ற கடைநிலை பேச்சாளன் இல்லை. சிந்தனைக்கு செழுமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வாயை திறப்பவன். அதனால் நான் உங்களிடம் இப்பொழுது நான் கேட்கிறேன், திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார்? பெரியார், பகுத்தறிவு பகலவன். பெரியார் 4 லட்சியங்களை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களாக வைத்தார். 5 லட்சியங்களை வைத்தார். 1, கடவுள் ஒழிய வேண்டும். 2, மதம் ஒழிய வேண்டும். 3, காங்கிரஸ் ஒழிய வேண்டும். அண்டர்லைன் பண்ணுங்க, காங்கிரஸ் ஒழிய வேண்டும். 4, காந்தி ஒழிய வேண்டும். 5, பார்ப்பனன் ஒழிய வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன? உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்தது என்ன? இந்த 5ம் ஒழிக்கப்பட வேண்டும். நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா? ஸ்டாலினே சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானதல்ல. இந்துக்கள் 90, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். கடவுளை நம்பக்கூடியவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள். வாக்கு வங்கி நாக்கை அப்படி பேச வைக்கிறது. எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும். கடவுளை மறுத்தீர்களா? இப்பொழுது நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும். நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 விழுக்காடு தேருமா? யோசியுங்கள். கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார். திரும்புகிற பக்கமெல்லாம் கடவுள் காட்சி தருகிறார். கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை. மதத்துக்கு எதிரான மார்க்சியமே என்ன சொல்கிறது? கடவுளை பற்றி பேசாதே என்கிறது. கடவுளை பற்றி பேசாதே. இதயமற்றவர்களின் இதயமாக இருப்பது மதம். நலிவுற்ற மனிதர்களின் மூச்சாக இருப்பது மதம். எனவே அந்த மதத்தின் மீது நாம் அதிகமாக கை வைக்க கூடாது என்று மார்க்ஸ் பேசினார். லெனின் அதை அப்படியே பிரதிபலித்தார். ஆனால் நீங்கள் மதத்திற்கு எதிராக மதம் ஒழிய வேண்டும் என்றீர்கள். மதம் ஒழிந்ததா? ஒழியவில்லை. கடவுள் ஒழிந்தாரா? ஒழியவில்லை. காங்கிரஸ் ஒழிந்ததா? அந்த காங்கிரஸோடு தானே நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, இந்த திராவிடம் என்ற ஒன்றை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 1856 முதலாக ராபர்ட் கால்டுவெல் என்கிற மனிதன், பாதிரியார், அவர்தான் இந்த திராவிடம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை அவர் எழுதுகிறார். திராவிடம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்திய பிறகுதான் அது வேறு ஒன்றியது. ஆனால் நீங்கள் வரலாற்றை நுணுக்கமாக பார்க்க வேண்டும். 8ஆம் நூற்றாண்டிலேயே, 1200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குமரில பட்டர் என்கிற சமஸ்கிருத அறிஞர் விந்திய மலைக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுகிற பொழுது ஆந்திர திராவிட என்று வார்த்தையை போடுகிறார். அவர் ஆந்திர திராவிட என்ற வார்த்தையை போடுவதன் நோக்கம், விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த பாஷை, ஆந்திர திராவிட பாஷை பேசுபவர்கள் என்று 8ஆம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார். ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு இனத்தை அவர் சொல்லவில்லை. விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் திராவிடர்கள் என்று குமரில பட்டர் 8ஆம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார். நான் மறுக்கவில்லை. ஆனால் 1856 கால்டுவெல் முழுக்க இந்த ஒப்பிலக்கணத்தில் தான் திராவிடம் என்ற வார்த்தையை மொழி குடும்பம் என்கிற முறையில் கொண்டு வந்து ஒரு பிரிவினையை உருவாக்குகிறார். சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் இடையே ஒரு பிரிவினை, ஆரியர் திராவிடர் என்ற பிரிவினை, வடவர் தென்னவர் என்ற பிரிவினை. இந்த பிரிவினையினுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த மனிதன் இந்த கால்டுவெல் என்கிற பாதிரியார் தான். இது 1856 நடக்கிறது. 1892 முதலில்
இந்த திராவிட என்ற சொல்லை யார் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? அன்றைக்கு பட்டியல் இனம் என்று இன்று பேசுகிறோம். அன்றைக்கு பட்டியல் ஷெட்யூல்டு காஸ்ட் என்பது கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகுதான். அதற்கு முன்பு இவர்கள் எல்லாம் பஞ்சமர்கள், சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். 1892 இந்த பஞ்சமர்கள் சென்னை திராவிட மகாசபை அவர்கள் வைக்கிறார். ஜனசபை, சென்னை திராவிட ஜனசபை 1892. 1903 திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கான அமைப்பு திராவிட வேத பாடசாலை என்று திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறது. நண்பர்களே, இப்படி பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்று பிரிவினை வைக்கவில்லை அவர்கள். இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்ற வேற்றுமை எப்பொழுது வருகிறது? நீங்கள் 1909 ரெண்டு வழக்கறிஞர்கள், சுப்பிரமணியம் என்கிற ஒரு வழக்கறிஞர், புருஷோத்தம நாயுடு என்கிற வழக்கறிஞர், 2 பேரும் சேர்ந்து தி மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் என்று அவர்கள் தொடங்குகிறார்கள். 1909 நான் பிராமின் அசோசியேஷன். அதற்கு பிறகு 1912 தான் திராவிடத்தை அமைத்து திராவிட சங்கம் என்பது உருவாகிறது. இந்த திராவிட சங்கத்தின் நோக்கம் என்ன? பிராமணர்கள் அனைவரும் எல்லா பதவிகளையும் ஆக்கிரமித்து விட்டார்கள். பிராமணர் அல்லாதார் பதவிகளை இல்லாமல் வீதியிலே நிற்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? கல்வி. கல்வி இவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவானதுதான் அது. சரி, அந்த திராவிடன் கட்சி, திராவிட சங்கம், அது பிறகு அந்த திராவிடர் ஒரு ஹாஸ்டலை வைத்தார்கள், திராவிடன் விடுதி. டாக்டர் நடேசன் என்பவர் தான் இந்த திராவிடன் விடுதியை வைத்தார். பார்ப்பனர் அல்லாதவர்கள் சென்னையிலே வந்து கல்லூரியில் படித்தால் அவர்கள் தங்குவதற்கான விடுதி என்று வைத்தார்கள். இதற்கு பிறகுதான் 1916 டி.எம். நாயரும் தியாகராஜ செட்டியாரும், நான் செட்டியார் நாயுடு என்றெல்லாம் நான் சொல்லவில்லை, அவர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் தான் திராவிட இயக்கம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதற்கும் திராவிட இயக்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. டி.எம். நாயரும் தியாகராஜ செட்டியாரும் தான் இதை முதலில் உருவாக்குகிறார்கள். தென்னிந்திய மக்கள் சங்கம், பிறகு தென்னிந்திய மக்கள் சங்கம், தென்னிந்திய நல உரிமை கழகம், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் நோக்கம் என்ன? பார்ப்பனர் அல்லாதாருக்கு இடஒதுக்கீடை பெற்றுத் தருவது. 2 பத்திரிகை அவர்கள் தொடங்குகிறார்கள். 1917 ஜஸ்டிஸ் என்று ஒரு ஆங்கில பத்திரிகையும் திராவிடன் என்று ஒரு தமிழ் பத்திரிகையும் தொடங்கினார்கள். ஜஸ்டிஸ் என்பதுதான் நீதி, நீதியிலே இருந்து பிறந்ததுதான் நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தான் பிறகு பெரியார் ஒரு பக்கம் 1925 வகுப்பு வாரி பிரதித்துவத்துக்காக போராடிவிட்டு காங்கிரஸை விட்டு வெளியேறி உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம். அதற்கு பிறகு 2ம் சேர்ந்து நீதி கட்சி, பிறகு திராவிடர் கழகமானது. இதையெல்லாம் சொல்லி கொண்டு போனால் அது பெரிய வரலாறு. கோவில்ல தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய, இது ஒன்றும் சேகர் பாபுவோட தகப்பனார் வீட்டு சொத்துல கோவில் எதுவும் கட்டல. ரொம்ப அதிகம் பேசுறாரு. மன்னர்கள் கட்டினாங்க, உங்க அப்பா இல்ல கோவில் கட்டினாங்க, மன்னர்கள் கட்டினாங்க. மன்னர்கள் கட்டினது மக்களுக்காக கட்டினதானே, உங்க தகப்பனாரோட சொத்து ஒன்றும் இல்லை. பின்ன நீ எப்படி உள்ள? இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது ரவுடிகளை கூட்டிக் கொண்டு கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல அவர் செய்த அட்டூழியம் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகவே ஒரு தக்ஸ் கையில இந்து கோவில்கள் இருக்கிறது இந்து மதத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்லலாம், பூனைக்குட்டி வெளில வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது யாரும் இந்த சுக்கி சிவம்மா என்ன பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்கு சர்க்காரில்? அது 15 பேர் கொண்ட கமிட்டியில் வருவாங்க. அதுக்கு தலைவர் உறுப்பினர். சரி, அவர் என்ன சொல்றாரு வந்து இமயமலையில தாமரையிலே பிறந்த முருகன் எப்படி தமிழ் கடவுள்?
புரியுதா? இது யார் கேட்கல, வேற எந்த ஹிந்துவும் கேட்கல. கேட்கறது திமுகவினுடைய சிங்கிடி, திமுகவின் ஜால்ரா, எடுபிடி. அவர் பேசுறார். அது எப்படி முருகன் தமிழ் கடவுளானார்? பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்களா? அதாவது முருகப்பெருமான் ஹிந்து கடவுள். ஆந்திராவிலும் இந்து மதம் இருக்கு, கேரளாவில் ஹிந்து மதம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வர்றது கேரளாலேருந்து. அதே மாதிரியா நாடு முழுவதும் இருக்கு. இவங்க ஹிந்து மதத்தில் கற்பனையான பிளவுகளை உருவாக்க நினைக்கின்ற தீய சக்திகள். அது திரவிடியன் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட கைக்கூலி முக்கிய சிவமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் ஏற்கனவே பேசினார், பிராமணர்கள் முருகனை ஏற்பதில்லை அப்படி பேசினார். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சுக்கி சிவம் மாதிரியா ஆன்மீக அறிவிலி பேசுறது பூரா அடிப்படை இல்லாதது, ஆதாரம் இல்லாதது. கவி காளிதாஸ் சம்ஸ்கிருத கவிஞர். அவர் ரகுவம்சம், சாகுந்தலம் இந்த மாதிரி மிகப்பெரிய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் கவி காளிதாசனுடைய மிக நீண்ட ஒரு லிட்ரரி ஒர்க் என்ன? குமார சம்பவம். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட சமஸ்கிருத இலக்கியம். 24,000 ஸ்லோகம். ரகுவம்சமோ சாகுந்தலமோ அவ்வளவு பெரிய படைப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் இந்து மதத்தில் இருப்பவர்கள் வணங்குகின்ற தெய்வத்தை, இங்க தமிழ் கடவுள்னா தமிழ் கடவுள், இந்து கடவுள் இந்து கடவுள். நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு. அந்த வக்ஃப் சட்டத்துல எந்த மாதிரியாக இருக்குன்னு சொன்னா, இப்ப உங்க யாரோட இடத்த வேணாலும் வக்ஃப் போர்டு செக்ரட்டரி இது வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. இனி வரை நிலம் அதுதான். அதோட மட்டும் இல்லை, இதுவரை வக்ஃப் சொத்துக்களுடைய அளவு என்னன்னு சொன்னா 9,40,000 ஏக்கர் நிலம் இருக்கு வக்ஃபோடு. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அதிகமான நிலப்பரப்பு இருக்கக்கூடியது ராணுவம், 2வது ரயில்வேஸ், 3வது வக்ஃப் போர்டு. இந்த வக்ஃப் போர்டுடைய சொத்துக்களின் மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 12 லட்சம் கோடி. ஆனால் இந்த வக்ஃப் போர்டுலேருந்து வருமானம் எவ்வளவு வருது? அவங்க வருமானம் காட்டுறது நம்ம அறநிலைத்துறை மாதிரி. ஏன்னா அறநிலைத்துறைக்கு 4,76,581 ஏக்கர் நிலம் இருக்கு, 22,600 கட்டிடங்கள் இருக்கு, 28 கோடி சதுர அடி பிளாட். ஆனா இவங்களுக்கு எவ்வளவு வருது? சம்பளத்துக்கே போதாது அந்த மாதிரி. ஸோ வக்ஃப் போர்டில் நடக்கின்ற மிகப்பெரிய ஊழல்கள். அதனாலதான் இப்போ ஜியா முஸ்லிம் சொசைட்டி அவங்க இந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க. காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊழல். இதை காட்டிலும் ஆபத்தான ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னால், வக்ஃப் செக்ரட்டரி எந்த மாநிலத்திலே இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சொத்தை இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அதுக்கு நாம வக்ஃப் போர்டில் தான் ரீட்ரஸலுக்கு போகணும். அதாவது கொலை பண்ணவன்ட்டையே நியாயம் கேட்டு போகணும். அந்த மாதிரி இது சிவில் கோர்ட்டில் போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அந்த சட்டத்தில் இருக்கு. அதை வச்சு வக்ஃப் போர்டில் தாஜ்மஹால் எங்களுதுன்னு சொன்னாங்க. அது உடனே தாஜ்மஹால் ட்ரஸ்டி கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிமன்றம் ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அந்த கேஸ் தான் மினிஸ்டர் உபாத்தியாயா போன்றவர்கள் கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அது இவ்வளோ நாள் இழுத்து சுப்ரீம் கோர்ட்டு எங்கள் பெர்வியூக்கு வராதுன்னு எந்த சட்டமும் இருக்க முடியாது இந்தியாவில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அந்த ஹோல் ஆக்டை நீதிமன்றமும் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தது.